இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான இயக்குனர் ராஜமௌலி என்பதில் மாற்று கருத்து கிடையவே கிடையாது. அவருடைய படத்திற்கான டைட்டில் அறிவிப்பு மற்றும் ட்ரெய்லர் வெளியீட்டு விழா சமீபத்தில் ஹைதராபாத்தில் நடந்தது. மிக பிரம்மாண்டமான மகேஷ் பாபு நடிக்கிறார். வாரணாசி அந்த படத்தினுடைய தலைப்பு. கிட்டத்தட்ட மகேஷ் பாபு 3 வருட கால் ஷீட்டை அப்படியே ராஜமௌலி கிட்ட ஒப்படைச்சிட்டார். 3 வருஷம் வச்சுங்கன்ட்டார். அது காரணம் என்னென்னா, தனக்கு ஒரு பிரேக் ஏற்படணும். ராஜமௌலி மீது உள்ள ஒரு பெரிய நம்பிக்கையும் அதற்கான காரணம் பெரிய டைரக்டர் சொல்லவே தேவையில்லை. நீங்கள் பாகுபலி ஆகட்டும், RRR ஆகட்டும், RRR ஆஸ்காருக்கு போய் ஒரு அவார்டு அடித்தது ஒரு சவுத் இந்தியன் ஃபிலிமுக்கே கிடைச்ச மிகப்பெரிய ஒரு பெரிய மரியாதை, பெரிய பலம். அதெல்லாம் தாண்டி இந்த வாரணாசி ட்ரெய்லர் வந்த பிறகு, இந்த வாரணாசி தலைப்பு வந்த பிறகு, அந்த விழாவை பார்த்த பிறகு, எப்பா இவர் ஒரு சங்கிப்பா, இவர் அப்பட்டமாக ஒரு சங்கி ஒரு பின்னணியில் ஒரு அப்பட்டமாக இந்துத்துவ கொள்கையுடன் இந்துத்துவாவுக்கு ஆதரவான ஒரு படத்தை எடுத்திருக்காரு. நீங்கள் அந்த நான் போயிருந்தேன், நான் ஹைதராபாத்துக்கு போயிருந்தேன். அந்த செட்டே பார்த்தீங்கன்னா காசி செட்டு தான் போட்டுருந்தாங்க, வாரணாசி செட்டு. அதே மாதிரி தான் செட்டு போட்டுருந்தாங்க. அங்கங்கே காவி கொடியெலாம் இருந்தது. அது ஒன்றும் பண்ண முடியாது. அங்கே இருந்து தான் ஆகும். அங்கேயே சலசலப்பாக பேச ஆரம்பித்தாங்க. அந்த விழாவும் ஆரம்பிச்சுது. அப்போ இந்த விழா மிக பிரம்மாண்டமான அந்த விழாவில் இன்டர்நேஷ்னல் லெவலில் இருந்து மீடியாக்கள்லாம் வந்திருந்தாங்க. ஜப்பான், UK, USA, கொரியா, இங்கிறதெல்லாம் வந்திருந்தாங்க. அவங்க பின்வரிசையில் உட்காந்துருந்தாங்க. அந்த அளவுக்கு பிரம்மாண்டத்திற்கான காரணம் என்னென்னா, ராஜமௌலியோட வெற்றி மகேஷ் பாபுக்கு ஒரு அவசியமான மிகப்பெரிய வெற்றி தேவை. இந்த விழாவில் முக்கியமான ஒரு விஷயம், இந்த டைட்டிலில் ஏற்கனவே லீக் ஆகிப்போச்சு. வாரணாசி லீக் ஆகிப்போச்சு. அதை தாண்டி இது கிளிம்ஸ் வீடியோவா, ஃபர்ஸ்ட் லுக்கா அப்படின்னு எல்லாரும் குழம்பு ட்ரெய்லருன்னு டேப்ல. அப்போ ட்ரெய்லர் அந்த LED பிரம்மாண்டமான அந்த LEDயில் விழாவில் ப்ளே பண்ணுறதுக்கு முன்னாடி நிறைய பேர் பேசிகிட்டு இருந்தாங்க. பிரியங்கா சோப்ரா பேசிகிட்டு இருந்தாங்க. அப்புறமா ராஜமௌலி பேசியிருந்தார், அவங்க அப்பா பேசியிருந்தார். அப்புறம் மகேஷ் பாபு சில கேள்விகள்லாம் பதில் சொல்லிட்டு இருந்தார். எனக்கு தெரிஞ்ச ராஜமௌலி இவ்வளோ உற்சாகமாக எந்த விழாவிலையும் பார்த்தல. உற்சாகம் கம்மின்னா ஒரு ஜாலியான கொஞ்சம் ஒரு கஞ்சி போட்ட சட்டை மாதிரி தான் இருப்பார். கண்டி பயங்கர ஃப்ளெக்சிபிளாக இருந்ததுக்கான காரணம் என்னென்னா, இந்த படம் அப்படி வந்திருக்குன்னு. அப்போது அந்த ட்ரெய்லரை விட்டாங்க. அந்த ட்ரெய்லர் ப்ளே பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த LED ஒர்க் ஆகலை. மறுபடியும் நிறுத்திட்டு அந்த ஆங்கர், தெலுங்கில் பிரபலமாக இருக்கிற அந்த ஆங்கர் என்ன பண்ணாங்க, நமக்கு அந்த விழாவை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக, ஏன்னா அது வரைக்கும் சும்மா இருக்குனால அவங்க ப்ரோக்ராம் போட்டு கொடுத்தது தானே. ரெண்டாவது ஜியோ ஹாட்ஸ்டாரில் லைவில் போயிட்டுருக்கு. அப்போ நான் பண்ணால் வழக்கமாக போய் மகேஷ் பாபு இவ்வளோ ஸ்டைலாக இருக்காரு, அதன் ஸ்டைலுக்கு என்னென்னலாம் நீங்கள் டிப்ஸ் தருவீங்கன்னு அவங்க ஒய்ஃபுக்கிட்ட கேட்குறாங்க. இது பார்வையாளர் நமக்கே தெரியுது. ஏமா அந்த LED ஒர்க் ஆகலை, அங்கே ஸ்க்ரீன் பண்ண முடியல, அந்த நேரத்துக்கு இது மாதிரியான கேள்வியெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கேம்மா, இது நியாயமான ஆடியன்ஸ் தரப்புலேயே பேசிக்கிட்டு இருந்தாங்க. இது பிருத்திவிராஜ்கிட்ட பேசும்போது அவர் உண்மையிலே வாய் வரைக்கும் வந்துருச்சு. ஏன்னா மலையாள ஆர்டிஸ்ட்டுக்கு அது தெரியும். வாய் வரைக்கும் அவர் எந்த வித பதிலும் சொல்ல மாட்டோன்னே அந்த ஆங்கருக்கே தெரிஞ்சு போச்சு. எல்லோரும் கண்டுபிடிச்சிட்டாங்க. நாம் டைமை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு கட்டத்தில் ராஜமௌலி அப்படி இறுக்கமாகவே இருந்தார். மறுபடியும் ப்ளே பண்ணாங்க, மறுபடியும் அது ஒர்க் ஆகலை. கடைசியாக ஒரு முறை ஃபைனலாக ப்ளே பண்ணிட்டாங்க. ப்ளே பண்ணவுடனே பெரிய ஒரு பயங்கரமான விசில் சத்தம். மகேஷ் பாபுவோடைய ரசிகர்கள் கிட்டத்தட்ட 2 லட்சம் பேர் அங்கே வந்திருந்தாங்க. ஆறாவரமும் அமக்கலமும் பாபு 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 பாபுன்னு ஒரே சத்தம். அவங்க அப்பா பேர் கிருஷ்ணா 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 கிருஷ்ணாகாரு ஜின்னு ஒரே பயங்கரமான இது. மகேஷ் பாபு அந்த ஒரு காலம் மேலே அப்படி ருத்ரன் மாதிரி அப்படி வர அந்த ட்ரெய்லர் பயங்கரமான வரவேற்பு பெற்றது. ஒரு காசியும், அண்டார்டிகா, ஒரு யூரோப்பு, ஏதோ ஒரு விஷயத்தை கனெக்ட் பண்ணி இதை சொல்ல போகிறாரு ராஜமௌலின்னு. அதுக்கப்புறம் ராஜமௌலி பேச வந்தார். அவர் பேசுனது தான் மிக முக்கியமான ஒரு விஷயமா பேசும் பொருளாம் மாறின விஷயம். அவரை அசல் சங்கி, அசல் இந்துத்துவா, RSSகாரரு, இந்த படத்துக்கு பின்னாடியில் ஃபைனான்ஸ் பண்ணிருக்குது அமித்ஷா, மோடி அப்படின்ற அளவுக்கு விமர்சனம், கடுமையான விமர்சனம். என்ன சொன்னாலும் ஒன்று சொல்லுங்கள், நான் இந்த படம் இந்த ட்ரெய்லர் போடுறதுக்கு முன்னாடி அது ப்ளே ஆகலை, கடுமையான கோபத்தில் இருந்தேன். அந்த கோபத்தில் என்னால் காட்டிக்க முடியல. அப்போ நான் என்ன நினச்சேன்னா, எங்கள் அப்பா, ராஜமௌலியோட அப்பா, எங்கள் அப்பா ஒரு தீவிர அனுமர் பக்தர். அவர் அனுமார் மீது அப்படி ஒரு பற்றுள்ளவர். எல்லாமே அனுமார் தான் நடத்துகிறாரு, அனுமானுடைய இதுவில் தான் எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது. எனக்கு கடவுள் பக்தி கிடையாது. ராஜமௌலி சொன்னது. என்னுடைய மனைவி எப்படின்னா, அனுமனை தன் நண்பனாக பாவித்து அவங்க கூட பேசுகிற ஒரு கேரக்டர் இப்படி இருக்காங்க. அந்த நேரம் நான் கேட்டுக்கிட்டது என்னென்னா, அந்த நேரம் அந்த கோபத்தில் அவங்க 2 பேரையும் மனசில் நினச்சிக்கிட்டு சொன்னேன் நான். என் ஒய்ஃபையும் எங்கள் அப்பாவே எங்கே உங்கள் அனுமர் என்ன பண்ணார், இப்போது என்ன பண்ணார், இந்த நேரத்தில் என்ன பண்ணுவார் அப்படின்னு நான் கேட்டுக்கிட்டேன். ஒரு வழியாக அந்த இது ப்ளே ஆகிடுச்சு அப்படின்னு இது ஒரு பக்கம் போயாச்சு. மகேஷ் பாபு எவ்வளோ பெரிய நடிகர்,
அவர் ஏற்கனவே விஜய் எனக்கு வந்து மகேஷ் பாபு தான் விஜய் காப்பி அடிக்கிறாருன்னு கூட சொல்லலாம். வந்து அந்த மேனரிசம், அந்த ஸ்டைலு, அந்த அமைதியாக இருக்கிறது எல்லாம். அப்புறம் போய் இந்த விழாவில் ஒரு மாடு, காளை மாடை அது மிஷினில் ரெடி பண்ணி அது மேலே உட்கார வச்சு அதை கூட்டின்னு வந்தது எவ்வளோ பெரிய ட்ரோல் மெட்டீரியல் ஆகிடுச்சு. இது எப்படி மகேஷ் பாபு ஒத்துக்கிட்டாரு? ஏன்னா ஒரு நீளத்துக்கு நீங்கள் கேள்வி கேட்டால் கூட 2 வரியில் பதில் சொல்லக்கூடிய ஒரு நடிகர் வந்து மகேஷ் பாபு. அப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு தனியாக ஒரு டவர் மேலே, மேடையில் கூட இல்லை, ஒரு பெரிய டவர் மேலேயே ஏறி அவர் பாட்டு பேசிகிட்டு இருந்தார். வந்து என் வாழ்க்கை இந்த படத்தில் தான் இருக்குது, ராஜமௌலி சார் இப்படியாப்பட்டவர், இந்த படம் வரட்டும் அதுக்கப்புறம் பாருங்கன்னு 2027 ஒரு சம்மரில் தான் அந்த படம் வரப்போகுது. இது ஒரு பக்கம் இருக்கும் பொழுது இன்னொரு விமர்சனம், சரிங்க ஒரு தெலுங்கு படம் இப்படி ட்ரோல் ஆகிருக்குது, அந்த படத்தினுடைய ட்ரெய்லர் தான் வந்திருக்குது, அதுக்கு தெலுங்குக்காரங்க, தெலுங்கு மீடியாக்கள், குறிப்பாக தெலுங்கு ரசிகர்கள் எவ்வளோ அமைதியாக இருக்கிறாங்க. ஆனால் தமிழில் குறிப்பாக விமர்சனம் செய்யக்கூடியவர்கள்லாம் ஒரு படம் வந்தால், ஒரு பெரிய பட்ஜெட்டில் படம் வந்தால் அதை போய் பார்த்துட்டு வந்து அதை தாறுமாறாக விமர்சனம் பண்ணுறது, அதை போட்டு அடிக்கிறது, இதெல்லாம் எந்த விதத்தில் நியாயம்? இதனால தான் 1000 கோடி வந்து தமிழ் சினிமா எட்டில், அது காரணமே நீங்கள் தான் அப்படின்னு ஒரு குரூப் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, ரைட்டு, பாகுபலி, RRR, அந்த பக்கம் வந்து KGF, அப்புறம் காந்தாரா 2 இதெல்லாம் ஓடினதுக்கான காரணம் என்னென்னா, அவர்கள் எந்த விதமான பில்டப்பும் படத்திற்கு முன்னாடி கொடுக்கல என்பது தாங்க நிச்சயம் சத்தியம். அது நீங்கள் யாராவது பாருங்கள், இதெல்லாம் அந்த முந்த நாள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ராஜமௌலி அந்த மேடையில் நின்று பேசுனதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு சைலண்ட்டான வார்த்தையில் தான் பேசுனது, எந்த பில்டப்பும் இல்லை, எந்த கதையை பற்றி ஒரு வரி கூட இல்லை. இந்த படம் வந்த பிறகு நீங்கள் பார்த்துங்க தெரியும், இது ஒரு பிரம்மாண்டமான தயாரிப்பாக தயாரிச்சுக்கிறோம், எல்லா படத்துக்கும் உழைக்கிற மாதிரி இந்த படத்துக்கு நான் உழைச்சிருக்கிறேன், அவ்வளோதான். மகேஷ் பாபு அதான் சொன்னாப்புல, பெரிய. ஆனால் நம்ம ஊரில் எடுத்துங்க கங்குவான ஒரு படம். திரும்ப நான் சொல்கிறது என்னென்னா, நீங்கள் அந்த படத்தை ரிலீஸ் ஆவதற்கு முன்னால் தென்கொரியாவில் இப்போ அதை வந்து மொழி மாற்றம் செய்ய போகிறோம், நைஜீரியாவில் வந்து ரிலீஸ் பண்ண போகிறோம், சவுத் அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா அதை வந்து அங்கே இருக்கிற லாங்குவேஜில் பேசுவது, வெஸ்ட் இண்டீஸ் கிரிக்கெட் பிளேயர்லாம் சேர்ந்து இந்த படத்தை பார்க்க போகிறாங்க. இந்த மாதிரி ரேஞ்சில் பில்டப்பை கொடுத்து இதில் வந்து இது 1000 கோடி இதில் இறக்கியிருக்கோம், 5000 கோடி இறக்கியிருக்கோம். பாபி தியோல் இதில் என்ன தெரியுமா பண்ணியிருக்காரு, அவர் ஒரு கண்ணை வந்து அமெரிக்காவிலேருந்து வர வச்சுருக்கிறோம். இந்த மாதிரி விஷயங்கள் சொல்ல அதை மீடியாக்கள் பேச, மீடியாக்கள் எழுத ரசிகனுக்கு ஒரு பெரிய ஆவலாகி அவன் முண்டி அடிச்சுன்னு போய் முதல் ஷோ பார்த்து அவன் படம் பார்த்த பிறகு நம்மளை வந்து நல்லா ஏமாத்திருக்காங்க, நம்மளை வச்சு ஏமாத்திருக்காங்க. அந்த ஏமாற்றத்தினுடைய வெளிப்பாடு தான் அவன் வந்து அந்த பப்ளிக் பைட்ஸில் வந்து பேசுனது. வந்து நீ அந்த படம் கிடையாது, வந்து நீங்கள் தக் லைஃப் எடுத்துங்க, நாயகன் படத்துக்கு அப்புறம் வந்து கமலும் மணிரத்னம் இணையிறாங்க, சிம்பு உள்ள அதகலம் பண்ணுறாரு, கமலுக்கு பிள்ளையா அல்லது இவருக்கு வந்து மருமகனா, சிம்பு தாங்க இது மெயின் ரோலு, கமல்னால் டம்மி, சிம்பு வச்சு இது பாருங்கள், இதுக்கப்புறம் பாருங்கள் சிம்பு எந்த ரேஞ்சுக்கு போகிறார், கமல் சாருடைய ஹாலிவுட் தரம் எங்கே போக பாருங்கள், மணிரத்னமாக தாங்க இருக்கார் அப்படின்னு அந்த தக் லைஃப் கொடுத்த பில்டப் இருக்குது. பில்டப்பை கொடுத்து முதல் ஷோ அந்த ரசிகன் போய் பார்த்து நொந்து நூடல்ஸ் ஆகி, ஏன் சாமி இதெல்லாம் என்னுடைய 200 ரூபா, 220 ரூபா, 180 ரூபா காசை வந்து அது வெறும் டிக்கெட் காசாக மட்டும் போனால் பரவாயில்ல, பைக்கு பாஸு, நான் வந்து போகிறதுக்கான நேரம், நான் அவளை தாண்டி வந்தது, இங்கே பாப்கார்னு, ஐஸ்கிரீமு, அப்புறம் ஃபேமிலியை கூட்டின்னு வந்து நான் பார்த்தது ஒரு 3000 ரூபா 4000 ரூபா, என் பேக்கெட்லேருந்து இந்த காசை பிடுங்கின மாதிரி ஆகிடுச்சு. இந்தியன் 2க்கும் அதே நிலைமை தான் வந்து. அதனால் இந்த பில்டப்பை அவர்கள் யாரும் கொடுக்கல என்பதா. இதெல்லாம் தாண்டி கண்டென்ட்டு சரியாக இருந்தால், அந்த கண்டென்ட்டு உண்மையிலே ஒர்த்தாக இருந்தால், காந்தாரா 2க்கு என்னென்னலாம் சொன்னாங்க, வந்து அது படம் ரிலீஸ் ஆகி ஓகோன்னு ஓடிக்கிட்டு இருக்கு. இங்கே இருக்கிற இந்த மீம்ஸ் கிரியேட்டருங்க பார்த்தீங்கன்னா வாட்டர் பாட்டில் அந்த சைடில் தெரியுது, வாட்டர் கேன் இங்கே விட்டாங்க, இது என்ன கத்திக்கிட்டே இருக்கிறாங்க, இந்த படம் தமிழில் ஓடவே இல்லை, இதை வந்து தமிழ் ரசிகர்லாம் புறக்கணிச்சிட்டாங்க, இவங்களாவே ஒன்று. ஆனால் ரிஷப் செட்டி என்ன சொன்னார், இந்த படம் அதிகப்படியான வசூலை கொடுத்தது தமிழ் ரசிகர்கள் தான், அவங்களுக்கு தான் என்னுடைய முதல் நன்றின்னு சொல்லிட்டு ராமேஸ்வரத்துக்கு கிளம்பி போனார். அவரையும் ஒரு அடி அடித்தாங்க. இதெல்லாம் தாண்டி ராஜமௌலி வந்து ஒரு சாதாரண டைரக்டர் கிடையாது. அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நிச்சயமாக RRR படம், அந்த படம் ஆஸ்கார் வாங்கியிருக்குது, எல்லாரும் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இல்லைங்களா, வாரணாசியில் பிரியங்கா சோப்ரா, அந்த RRR ரிலீஸ் ஆகி 1 வருஷம் கழிச்சு ஒரு பேட்டி ஒன்று கொடுக்குறாங்க. அந்த பேட்டி சம்மந்தமே இல்லை, அதாவது RRR பற்றி அந்த கேள்வியே கிடையாது, அந்த ஆங்கர் கேள்வியே கேட்கல. இவங்களாம் வந்து RRRன்னு ஒரு படம், அந்த படத்தை நான் பார்க்கவே இல்லை, எனக்கு பார்க்குறதுக்கு அந்த படம் வந்து ஒரு பெரிய இதுவாகவே இல்லை, எனக்கு மனசே வரல அந்த படத்தை பார்க்குறதுக்கு, அப்படி என்னன்னு ஒன்று பிடிச்சி வாங்கணும்லாம் வாங்கியிருந்தாங்க. வந்து
பிடிச்சி கடுமையாக, அதுவும் சவுத் இந்தியன் ரசிகர்கள் பூரா வந்து ஒரு பாலிவுட் படம் இப்படி ஆஸ்காருக்கு போயிட்டு வந்து நீங்கள் இப்படி உட்காந்து தைரியமாக அந்த படத்தை பற்றி பேச முடியுமா பிரியங்கா சோப்ரா? நீங்கள் தமிழன் படத்தில் எப்படி நடிச்சிருந்தீங்க? ஒரு சோளக்காட்டு பொம்மை மாதிரி நடிச்சிருந்தீங்க. அதெல்லாம் மறந்து போயிட்டீங்களா? இன்றைக்கி வேர்ல்டு வைடு போயிட்டு பெரிய அளவு உலக அளவில் நீங்கள் பெரிய இதுன்னு ஆகிட்டீங்கன்னொடனே நீங்கள் உங்களுக்கு திமிரு ஏறி போச்சா அப்படிலாம் கேள்வி கேட்டிருந்தாங்க. உண்மையிலே ராஜமௌலி நினச்சிருந்தா, அந்த மனசில் வச்சுருந்தா இந்த பிரியங்கா சோப்ரா வேணான்னு தூக்கி போட்டு வேற ஒரு நடிகை வந்து மகேஷ் பாபு படத்துக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கலாம். மந்தகினின்னு ஒரு கேரக்டரில் நடிக்கிறாங்க பொழுது அது என்னன்னு நம்ம படம் பார்க்க வரும். எதுக்குன்னா இவர் சொல்கிற அதுதான் ஒரு டைரக்டரோட இது. ஏங்க ராஜமௌலியோட முதல் படம் ஸ்டூடெண்ட் நம்பர் 1, இங்கே சிபிராஜ் கூட நடிச்சிருப்பார் அதே தலைப்பில். அதுதான் வந்து ஜூனியர் என்டிஆர் படம் சூப்பர் டூப்பர் ஹிட்டு. அப்போ ஜூனியர் என்டிஆர் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பார், அந்த பட சமயத்தில் பழைய எமகா பைக்கில் வருவார் வந்து ராஜமௌலி. ஷூட்டிங் முடிச்சுட்டு அந்த எமகா பைக்கில் தான் போவார். அதே தான் போய் போஸ்ட் ப்ரொடக்ஷன் பண்ணுவார். ஒரு இடத்துல எடிட்டிங் நடக்கும், அங்கே போய் பார்ப்பார். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா கலர் கிரேடிங் வந்து போய் பார்த்துக்கிட்டு இருப்பார். அந்த பைக் ரொம்ப நாளாக வச்சுருந்தார். அதுக்கப்புறம் சிம்மா 3ன்னு ஒரு படம் அவர் கூட நான் பண்ணேன். அந்த பட சமயத்தில் அந்த ப்ரொடியூசர் அவரை படத்தின பாடு இருக்குது. ஏன்னா ஒரு இயக்குனர் இப்படிலாம் வரப்போகிறாருன்னு சில ப்ரொடியூசர்களால் கணிக்க முடியாது. அந்த நேரம் என்ன பண்ணுறது, அந்த இயக்குனர் போட்டு வாட்டுன்னு வாட்டுறது, இதில் ஏன் செலவு அதில் ஏன் செலவுன்னு ஒவ்வொரு நாளும் வந்து ராஜமௌலி புலம்பி தள்ளுவார். அந்த சிம்மா 3 மிகப்பெரிய ஹிட்டு. அதுதான் நம்ம தமிழில் கஜேந்திரா, விஜயகாந்த் நடிச்சார். கஜா வராண்டா அந்த படம் ஓடல வந்து. அப்படி தன்னை படிப்படியாக வளர்த்துக்கிட்ட ஒரு நபர் வந்து ராஜமௌலி. அவர் அந்த நிலையிலிருந்து எப்படி நான் பழைய எமகா பைக்கில் வந்து வந்தாரோ அந்த நிலையில் இருந்து இன்னும் மாறாத ஒரு மனிதர் தான் வந்து ராஜமௌலி. நீங்கள் 1008 விமர்சனங்கள், அவர் மேலே சங்கி பங்கி இது மாதிரி விமர்சனங்கள் பண்ணாலும் அவர் ஒரு இயக்குனராக நல்ல டெக்னீஷியன் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு. சரி, உண்மையிலே வாரணாசி இந்துத்துவா பேசக்கூடிய ஒரு படம் வராதுக்கு முன்னாடி எப்படிங்க நம்ம கணிக்க முடியும்? அது சரி, காலம் மேலே சிவன் மாதிரி வந்து உட்காந்துட்டாரு மகேஷ் பாபு. அவர் டாலர்லாம் அவர் செயின் போட்டுக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா இதுவாக இருக்குது. அவர் உண்மையிலேயே அந்த மாதிரியான ஒரு கேரக்டரில் பண்ணி அது உண்மையிலே ஒரு இந்துத்துவா படமாக இந்தியா முழுக்க வந்து அதை வந்து ஒரு பிரச்சார படமாக, சரி பாருங்கள் நாங்கள் வந்து அரசே வந்து வரி விலக்கு கொடுக்குறோம் அப்படின்னு மத்திய அரசு இறங்கி அடிக்கக்கூடிய ஒரு படமாக இருக்கும்னு நீங்கள் எப்படி முன்கூட்டியே பேசலாம்? 2027 தான் படம் ரிலீஸு. இப்போ அந்த வெளிவந்த ட்ரெய்லர் வச்சு கூட அதனுடைய கதை என்னன்னு நம்மளால் வந்து கணிக்கவே முடியாது. இதெல்லாம் தாண்டி இந்த படம் ஒரு அறிவியலும் ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட கதையாக இருக்கும் என்பது என்னுடைய அனுமானம். அதை தாண்டி கிட்டத்தட்ட 800 கோடி ரூபாய் இந்த படத்துக்கு வந்து பட்ஜெட் செலவு பண்ணியிருக்காங்க. மிகப்பெரிய காசு வந்து அதில் இறக்கியிருக்காங்க. அப்படின்னா இந்த படத்தை ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலுக்கு ராஜமௌலி கொண்டு போவார் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் வன்மம் பிடித்தவர்கள், வேண்டாதவர்கள் ஒரு இயக்குனர் மீது, நல்ல படைப்பாளி மீதியான இந்த மாதிரி விமர்சனங்கள் வைப்பது மிகப்பெரிய தவறு என்பது என்னுடைய கருத்து. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.